அண்ணா விஜயண்ணா வணக்கண்ணா. இந்த வீடியோ வந்து முக்கியமாக கேளுங்கண்ணா, யூடியூப்ல கேளுங்க. ஆனால் நீங்கள் சிஎம் ஆகிடுவீங்க. இந்த நாட்டில் வந்து நல்லவங்க தான் வந்து லேட்டாக சாவாங்க. இந்த பணத்துக்கோசம் ஆசைப்படுறாங்க பார், அவங்களாம் வந்து சீக்கிரமாக கடவுள் வெட்டுப்பார். எந்த கடவுள்னாக்கா மேலே இருந்து ஒருத்தர் பார்த்துனுக்கிறாரு பார், அவர் வெட்டுப்பார். இது வந்து உலகம் ஃபுல்லாக பார்க்குற வீடியோ. இது யூடியூப்பில் வரும் பாருங்க. வீரமணின்னு ஒருத்தர் ஆசைப்பட்டார் பணத்து மேலே, அவர் என்கவுண்டர் போட்டாங்களா. சிசி ராஜான்னு சொல்லிட்டு ஒருத்தர் பணத்து மேலே ஆசைப்படுறாரு. கொலைகளை பண்ணிட்டு ஆந்திராவில் போய் ஒழிச்சிப்பார். அவரை சுட்டாங்களா, என்கவுண்டரில் போட்டாங்களா. அதுமாரி மயிலாப்பூரில் சிவகுமார், அவர் அதேமாரி பணத்துக்கு ஆசைப்பட்டார். நகையை உருப்பட்ட நகையை கைத்தில் மாட்டி வெளியே பப்ளிக் பண்ணார். அவரு என்ன பண்ண, கடவுள் தூக்கினார். என்னது தூக்குறாரு, அவர் நல்லது பண்ணதாக கூட இருக்கட்டும், கெட்டத்தை பண்ணதாக இருக்கட்டும், நீ போட்டுக்கிற நகையை வந்து அது வெளிப்படுத்தினால அது வந்து கடவுளுக்கு புரியல. அதனால் அவரே ஏற்றுக்கிறாரா. கத்தியால் தான் சாவான்றது பொய். கடவுளாக பார்த்து எடுக்கிறது தான் வந்து அதெல்லாம். சில பேர் சொல்லுவாங்க போலீஸை, கத்தியால் வெட்டிப்பான் அப்படின்னு. அதெல்லாம் வந்து நம்பக்கூடாது. மேலேருந்து கடவுள் பார்த்து தான் இருப்பார், யாருன்னா தவறு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பண்ணுற ஒரு நல்லது எப்படின்னாக்கா டோட்டலாக உலகம் ஃபுல்லாக பண்ணிட்டு லாஸ்ட்டாக வந்து உங்களுக்குன்னு சாவு கொண்டு தான் நீங்கள் பணத்தை எடுத்து வச்சுக்கணும். மற்ற சொத்து தகவல் அதெல்லாம் எடுத்து வச்சிங்கனாக்கா உங்களே சீக்கிரமாக இட்டுப்பார் கடவுள் வந்து. இப்போ நான் சர்ச்சைக்கு போயிட்டு மெய்வத்தி கொளுத்தி மன்னிப்பு கேட்டு விசாரிச்சு வந்தேன். இது வந்து நானாக உங்களுக்கு சொல்லலை, கடவுளாக பார்த்து என்னை சொல்ல வைக்கிறாரு. மனுஷன் மூலியமாக தான் கடவுள் வந்து சீட்டாக கடவுள் வர மாட்டார். மனுஷன் மூலியமாக தான் யாருக்கெல்லாம் சொல்ல வருவார். அதனால் இப்போ என் பாக்கெட்லேயே வந்து எவ்வளோ வச்சுக்கிறேன் பாரு, 20 ரூபா வச்சுக்கிறேன். எவ்வளோ வச்சுக்கிறேன், 20 ரூபா நோட்டு வச்சுக்கிறேன். என்னத்துக்கு, எனக்கு பணத்து மேலே ஆசையே கிடையாது. வந்து எனக்கு 3 வேளை சாப்பாடு துண்டுறதுக்கு தான் போதும். தங்கத்துக்கு வீடு, போட்டதுக்கு துணிமணி, ஒரு வண்டி, இது வண்டி எனக்கு தான் போதும். அதோட இது பண்ணிப்பேன். இந்த குடியை கூட என்ன எலெக்ஷன் வரும்போது நிப்பாட்டினாக்கா, சரி நல்லாச்சு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வரேன்னு சொல்லிட்டு விஜயனை நிற்கிறாரு சொல்லிட்டு, அதனால தான் நான் குடியை விட்டு உங்களுக்கு நான் ஓட்டு போடுறதுக்கு இந்த பூத்து அந்த பூத்து எல்லா பூத்துலேயும் அழிய விட்டாங்க கட்சிக்காரர்கள். இன்னும் எனக்கு ஒரு ஆகாத இடம் ஒன்று இருக்குது. ஒருத்தங்க சொல்கிறாங்க, லதான்றவங்க ஒருத்தங்க சொல்கிறாங்க, அங்கே ஓட்டு அங்கே வரும் 16 அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 16 தான் எங்கள் அண்ணனை சாவச்சானுங்க. அந்த இடத்துக்கு இது என்னை அனுப்பிச்சி விடுது. நான் போனால் தைரியமாக நான் போகிறேன். ஒரு உயிர் எடுக்காததும் கடவுளை கிட்டதாங்குது. எவனாலே முடியாது. நான் தான் நம்ம குட்டி பணத்தை செலவு பண்ணி இது பண்ண நல்லா பேர்த்தலாம் அதெல்லாம் முடியாது. நம்ம உயிர் எடுக்கணும்னு நினச்சா கடவுள் நினச்சா எடுத்துருவார், கண்டிப்பாக எடுத்துருவார். கலைஞர் தாத்தா வந்து இத்தனை வருஷம் அவர் உயிரோடு வச்சார். அவர் அந்த அளவுக்கு ஒரு நல்லது பண்ணிக்கிறார் வந்து. அதனால தான் அத்தனை வயசில் அவர் நடக்க முடியாத வயசில் அந்த சேரில் உட்காந்து போய் அந்த ஓமத்தூர் ஹாஸ்பிட்டலில் மவுண்ட் ரோட்டில் கட்டும்போது, ஜென்ரல் கட்டும்போது அந்த ஹாஸ்பிட்டலே வந்து அவர் வேணான்ட்டாங்க. அந்த அம்மா வைரக்கப்பட்டாங்க, ஜெயலலிதா அம்மா. என்னத்துக்கு, என் பள்ளிக்கோட்டையில் நான் போயிருக்கிறேன்னு சொல்லிட்டு போனாங்க. அவர் கட்டின கோட்டையில் வரமாட்டேன்னாங்க. அந்த கட்சியில் பார்த்தா கடவுள் அவங்களை விட்டாரா பார்த்தியா, கடவுள் அவங்களே ஏற்றினார்ல. அதுதான் யார் போடுற பிள்ளைலாம் கிடையாது. ஒருத்தன் தப்பு பண்ணாக்கா அது வந்து யார் மூலியமாக தான் வரும், கடவுள் அனுப்பிச்சி விடுவார். நான் சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப நாள் வாழணுனாக்கா குடும்பத்தை கூட இது வண்டி நீங்கள் பண்ணுங்க. பணத்து மேலே ஆசை வேதாங்க. நம்ம சாவுக்குன்னு வந்து பணத்தை வண்டியத்து இருந்தால் போதும். நமக்கு 2 சாவு போகிறதுக்கு இருந்தால் போதும். எவனும் சொந்தம் பந்தம் எந்த பந்தம் எவனையும் நம்பவே கூடாது. நம்ம குடும்பம் கூட பிறந்த அக்கா, தங்கச்சி, தம்பி இவங்கெல்லாம் நம்ம யாரையும் நம்பக்கூடாது. நம்ம குடும்பம் வண்டி இருக்குதா, பொன்னாட்டி புள்ளிங்க, அதுதான். அவங்க கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் அண்ணன் தம்பி, கல்யாணம் ஆகாத வரைக்கும் தான். கல்யாணம் ஆயிடுச்சுனாக்கா அவன் வேறு நம்ம வேறு. ஒரு நல்லது கெட்டதாக தான் நம்ம போனோம், மற்றபடி அதெல்லாம் போகக்கூடாது. அதனால் என்னோட நான் கருத்து செஞ்சு நான் சொல்கிறேன். அந்த கடவுள்கிட்ட இருக்கிறதுனால அவர் மூலியமாக நான் பேசுகிறேன் வந்து உங்கள்கிட்ட. நானாக வந்து உங்கள்கிட்ட பேசலை. நானாக வந்து பேசுகிறேன்னாக்கா சில பேர் சொல்லுவாங்க, சொல்லுவேன் பைத்தியமாகிடா அப்படின்னு. இவங்களை பைத்தியமாக்கி விட்டு நான் எங்கே காலியாக போகணும்னு சொல்லி காலியாக போய் நேரம் போவேன் நான். திரும்பண்ணா விஜயண்ணா, கண்டிப்பாக இதை ஒன்று நீங்கள் பண்ணுங்கண்ணா. நீங்கள் 4ஆம் தேதி கண்டிப்பாக உங்கள் பேப்பரை நான் பார்ப்பேன். பார்த்துட்டு வீட்டில் உட்காந்து பேப்பரை பார்ப்பேன். அப்படி நீங்கள் தோற்றுட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சதுனாக்கா ஒரு ஃபுல் பாட்டில் அப்படியே பக்கத்தில் உட்கார வச்சுக்கின்னு ஆசிட் வச்சு ஒரு பாட்டில் ஃபுல்லாக அந்த தூக்க மாத்திரை வச்சுக்கிற வர இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு குடிச்சிட்டு அப்படியே பார்த்துப்பேன். புரியுதுங்களா. நான் வந்து இப்போ தனியாக தான் இருக்கிறேன். நான் வந்து ஒரு அனாதை, எனக்குன்னு யாருமே கிடையாது. அதாவது எங்கள் அம்மா உயிரோட இருக்கும்போது சொன்னாங்க, நீ சித்தரா, நான் கடை வாங்கி உனக்கு 2 எடுத்து போட்டுறேன்டா அப்படின்னாங்க.
நான் சொன்னேன் அவங்களுக்கு நான் சாமடமாக அவள் சேர்த்துல அப்படின்னு நான் ஒரு இடமா இருப்பேன் அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு கட்சியில் பார்த்தா அவங்க சேர்த்துறாங்க. இதெல்லாம் வாழ்க்கை. பணத்துக்கு ஆசைப்படுறவங்களாம் நிறைய பேர் கூப்பிடுவாங்க. எங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் சேர்த்துக்கிறாங்க இப்போ பணத்துக்கு ஆசைப்பட்டவங்க. நம்பர் துத்துவாய் சரவணா 1, லூமா சதீஷ் 2, உஷன் குமார் 3. எங்கள் அண்ணன் பையன் ஒருத்தன் எரிஞ்சு சேர்த்தான் கொச்சிலையும். அவன் வந்து மணலில் பாதிப்பட்டு அந்த ஐநாவரத்தில் மாத்திரை வாங்கி போட்டு அவன் தற்கொலை பண்ணினான். அது ரிஸ்கில் வரல. இவங்க 3 பேர் வந்து செத்து இப்படி தான். பணம் 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 பணம்னு யார் பண்ணாலும் அவங்களாம் வாழவே முடியாது. கடவுளை கண்டிப்பாக இட்டுப்பார். அதெல்லாம் என்கிட்ட 100 ரூபா இருந்தால் கூட என்ன பண்ணுவேன், 50 ரூபா செலவு பண்ணிட்டு 10 ரூபா 50 ரூபா பாக்கெட்டில் வைப்பேன். சரி நைட்டு சாப்பிட்ணுமா, நைட்டு என்ன பண்ணுறது, யாருக்கும் கேட்கக்கூடாது, கடன் இருக்கிற அசிங்கமாக என்ன பண்ணுவா, நம்ம வந்து அதுக்கப்புறம் கடன் கட்டணும்னா நம்ம பிச்சைக்காரன் அசிங்கமாக அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கேட்க மாட்டேன். அதே நான் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கிட்டேனாக்கா அந்த கடத்தை வந்து உடனே கொடுக்குறத தான் பார்ப்பேன் நான். இன்றைக்கி வந்து இப்போ வந்து நான் ஒரு 1,00,000 ரூபா கடன் ஆகிறேன். நான் கொடுத்துருவேன் நான் காசை. நீ சிஎம் ஆகிட்டோன்னே நான் உங்களை வந்து பார்த்து என்னோடய அம்மா காசை எடுத்து உங்களோட அம்மா காசை நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி வாங்கி குத்தினாக்கா நான் வாங்கின கருத்தெல்லாம் கண்டிப்பாக கொடுத்துருவேன். நான் யாருக்கான நான் 10 ரூபா கூட தேடி எடுத்து கொடுப்பேன். நான் யாருக்குனா கடன் வாங்கிட்டேனாக்கா அதுமாரி நான் என்னோடய கேரண்டி. நான் அப்புறம் வீடியோ ஒன்று நீங்கள் என்ன போனீங்க வீட்டுக்குள்ளே போகிறோம். என்னை பற்றி உங்களுக்கு சரியாக உங்கள் படத்தில் உங்களோட படம் தான் நான் வந்து தேட்டரில் பார்ப்பேன். அந்த படம்லாம் பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் நல்லா நடிப்பீங்க. அதே வந்து ஒரு கருத்து இதெல்லாம் சொல்லுவீங்க. அதே நோட் பண்ணி வச்சுப்பேன். சரி நீ நிற்கன்னு வரும்போது அப்போ தான் சந்தோஷமாக வந்தது. சரிடா நம்ம நினச்சா மாதிரி முன்னோடத்துக்கு வந்துட்டு நீ ஏறினா 2011 நான் போய் காங்கிரஸில் உங்களை கூப்பிட்டாங்க. ஆனால் நீ காங்கிரஸில் வந்து நீங்கள் போகல. அதுவே எனக்கு தெரியும். இதெல்லாம் இப்படி வாழங்க, நான் வாழ்க்கை வாழலாம் இப்படி வாழணும். மாதத்தில் இப்போ எல்லோரும் போடுறேன்றீங்க, 1500 2000 போடுறேன்றீங்க. அது வந்து எப்படி போடணுன்னாக்கா அது உங்களுக்கே தெரியும். நீங்கள் பச்சிருப்பீங்க அன்பை சொல்லி உங்களுக்கு எல்லாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை, எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். பணத்தை அதிகமாக சேர்க்காதீங்க. பணத்தை சேர்த்திங்கனாக்கா வாழணும்னு ஆசைப்படுங்க. வாழணும்னு ஆசைப்பட்டோம்னாக்கா 3 வேளை சோறு போட்டு துணிமணி, சுற்றத்துக்கு வந்தால் சுற்றத்துக்கு வண்டி, செலவு காசு, இதான் தினிக்கே இது வருமானம் வருதா இதுதான் பார்க்கணும். நம்ம அதிகமாக வட்டி விட்டு இந்த வார வட்டி விட்டு அந்த எனக்கு நானும் வார வட்டி தான் விட்டுருந்தேன். அது தப்புன்னு தெரிஞ்சு ஒருத்தர் என்கிட்ட அட்வைஸ் பண்ணி தப்புன்னு தெரிஞ்சு அந்த வார வட்டியை என்ன பண்ணேன், மாத வட்டியாக ஆக்கி விட்டேன். ஒரு 2 லட்ச ரூபா கிட்ட விட்டுருந்தேன். அவர் பேச்சு சொன்னனால மாத வட்டியாக கேட்டு வாங்கி விட்டு கட்சியில் நான் என்ன பண்ணேன், இன்றைக்கி நான் வந்து ஒரு 20 ரூபா தான் பாக்கெட்லேயே வச்சுக்கிறேன். எல்லாருடைய மாத வட்டின்னு சொல்லி வாங்கிட்டு எல்லா மாதத்தில் அசில் கொடுத்துறாங்க. இப்போ இன்னும் ஒருத்தவங்க கொண்டு தான் 5000 ரூபா தரணும். அந்த இவங்க சித்திராட்டுற மீனுக்கு சித்திராட்டுற ஒரு 5000 ரூபா தரேன். அதையும் நான் வாங்கிடுவேன். அந்த 5000 ரூபா நான் அவங்ககிட்ட வந்து வாங்கி கூட நீங்கள் சிஎம் ஐடி தகவல் வந்துச்சுனாக்கா அது வந்து ஊர் ஃபுல்லாக வந்து இது பட்டாசு வெடிக்கு இதுக்கு போஸ்டர் போட்டு தான் வச்சுக்கிறேன் வந்து அதை அந்த காசை வாங்கி இதுல இப்படி தான் நான் பண்ணுவேன். எனக்குன்னு நான் சொத்துலாம் இதுமாரி எடுத்துக்கல. எவ்வளோ பேர் என்ன சொல்லுவாங்க, இதுமாரி 4 பொங்கல் பசங்க வச்சுக்கிறியா, இதுமாரி பணத்தை சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பொண்ணை கல்யாணம் பண்ணி போயிடுவாங்க, நம்ம சாவடிக்க நம்ம கூடிய இறக்க போகிறாங்க அப்படின்னு சொல்ல அப்படி அதுமாரி நினச்சி தான் நான் போயிட்டு போவாங்க. நான் பணத்து மேலே ஆசைப்படாதனா பணத்து மேலே ஆசைப்படாதா இது பண்ணுவேன். ஆனால் நம்ம முக ஏகிறார அவரும் வந்து பணத்து மேலே ஆசைப்படல. அதனால தான் வந்து அவரோட கேரக்டர் வந்து எனக்கு எப்பயும் நான் பார்த்துக்கிறேன் வந்து அவர் இவர் பண்ணாத தப்பு வந்து இவர் கூட இருக்கிறானுங்க பாரு, இந்த லோக்கல் கட்சிக்கார அவனுங்க தான் பண்ணுவாங்க. பணத்து மேலே ஆசைப்படுறது இவங்க தான். மேலத்தில் இருக்கிறவங்க வந்து பணத்து மேலே ஆசையே பட மாட்டாங்க. முதலமைச்சர்னாக்கா ஒரு உலகத்துக்கு அவங்க தான் எல்லாருக்கும் படியாளணும். இது பண்ணுற தப்புலாம் யாருனாக்கா லோக்கல் கட்சிக்காரர் தான். இந்த அம்மா ஜெயலலிதா இருக்கும்போது யாருன்னா தப்பு பண்ணிட்டாங்கனாக்கா உடனே வந்து அவங்க டிஸ்மிஸ் கட்சியிலேருந்து தூக்கிடுவாங்க. உறுப்பினர் பதிவு கூட இருக்காது, அதுலேருந்து ஃபுல்லாக டோட்டல் ஆகிடுவாங்க. சின்னையான்னு சொல்லிட்டு ஒருத்தர் தூங்கினாங்க தாம்பரத்தில். அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தர் தூங்கினாங்க. 2-3 பேரை வந்து பதிவு விட்டு தூக்கிட்டாங்க. மினிஸ்டர் ஒருத்தர் சின்னையான்னு சொல்லிட்டு ஒருத்தர் தூங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து தாம்பரத்தில் ஒருத்தர் இந்த மாதிரிலாம் இப்போ பண்ணுவாங்க அந்த அம்மா வந்து. ஆனால் நீங்கள் அந்த அம்மா இல்லை, அந்த அம்மாவை நினச்சி பார்த்தாலுமே ஆனால் நீ தான் போட்டோ எல்லோரும் போட்டோ இருக்குது, ஆண்டவர் போட்டோ இருக்குது, நீ வந்து அம்மா போடாச்சுன்னா நம்ம வீட்டில் மாட்ட போகிறோம், ஜெயலலிதா போடாச்சுன்னு வாங்கி ஒரு அதேமாதிரி நீங்களும் பண்ணுங்க. இதோட ஸ்டாலின் வந்து அவர் வந்து இதாக பேசி இது பண்ணாதீங்க. ஒரு இதுனாக்கா கரெக்டாக இருங்க. நான் போட செல்லில் பார்த்தேன், நீங்கள் இது ஒரு இது இவங்க 2 பேரும் ஒன்றாயிடும் ஒன்றாம் இது பண்ணிப்பாங்க அப்படி இப்படி சொன்னீங்க. கேட்டு தான் வந்தேன். அதான் பணத்தை மேலே ஆசைப்படாதீங்க. இது அரசியல்வாதிகளும் கிடையாது, அதில் டோட்டலாக இருக்கிறீங்க பாரு. உங்களுக்கு எல்லோரும் உலகம் போல தான் இது. எல்லாம் தலைமையாக இருந்தாக்கா நீங்கள் கோயிலுக்கு எல்லா இடத்துலையும் போட்டு எல்லாத்தையும்
உங்களுக்கு பாவம் மன்னிப்பு நினச்சிங்களா? அதெல்லாம் கிடையாது. உங்களை எப்போ உங்களை கடவுள் தூக்குவாரோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்களே போயிடுவீங்க மேலே. நான் என்னத்த இன்னும் உயிரோட இருக்கிறேன். நான் சாகணும், இப்பயே சாகணும். நான் 3 வாட்டி போகிறதுக்கு வந்தானுங்க. 3 வாட்டியாக நான் போச்சுங்கன்னா என்னத்துக்கு உங்களால் நினச்சிங்களா? இல்லை கூட வந்து கூட சொந்தமாக காப்பாற்றுறாங்க நினச்சிங்களா? அதெல்லாம் கிடையாது. கடவுளை நம்பணும், ஏசப்பாவை நம்பணும், அந்த மாதம்மாவை நம்பணும். அவங்க இந்த 2 தெய்வத்தை நம்புகிறாங்க பாரு, அவங்க தான் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து வாழ்வீங்க. அப்போ வயசாகி காலத்தில் செத்து போவீங்க. நீங்கள் பணத்தை சேர்க்க என்ன உங்களெலாம் புண்ணியமாக கடிய உங்களுக்கு பாவம் தான் சார் வந்து பணம் சேர வந்து. நான் கூட இப்போது குச்சினேன் 4000 30,000 பீரோவில் வச்சுருந்தேன். 3 நாள் குச்சின நாள் காலி பண்ணிட்டு போல் கூட ஒருத்தன் தான் கருன்னு 3 நாளாக வண்டி எடுத்துன்னு போனான். அவன் பீரோவில் இருந்து எவ்வளோ காசு எடுத்துன்னு போனான்னு வந்து எனக்கு தெரில. சரி கேட்க முடியல, என்ன பண்ணுறது, கேட்டால் எடுக்கலன்னுவான். அந்த காசை ஸ்டேஷனில் காவல்துறையோட கம்ப்ளைண்ட்டை கொடுத்து இதுமாரி பீரோலாக்க வச்சுலாம் வந்தான் சொல்லி பீரோவில் வச்சுட்டு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தானுச்சியா அவர் வீட்டில் பொழப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக உண்மை சொல்லிடுவான். இதெல்லாம் போட்டான். அந்த 3 நாளாக பார்த்து தூங்கினா இருக்கிறேன். அந்த கேப்பில் துட்டு இல்லை. யாரா வச்சேன் அரசியல் வந்து இப்படி பண்ணுங்கண்ணா நான் சொல்கிறேன். ஏன்னா 234 தொகுதியை பற்றி நீங்கள் சொல்கிறீங்களா, 200 தொகுதியில் பற்றி நாங்கள் இந்த ஆளில் நிற்க வைக்கிறேன் அப்படின்னு. அது எப்படி நிற்க வச்சுட்டு யாராருக்கு என்ன நான் பண்ணோன்னு உங்களுக்கு அந்த அனுபவங்கதா அதுவும் உங்களுக்கு தெரியுமாதான்னு தெரில. உங்களுக்கு அதாவது யாரையும் நம்பாதீங்க. மெயினாக வந்து ஊடகர்களே நம்பாதீங்க. கட்டின பொண்டாட்டி கட்டின பெத்த புள்ள இவங்களை நம்புங்க, அப்பா அம்மாவை நம்புங்க. அவ்வளோதான். மற்றவங்க வாழ்க்கையில் யாரையும் நம்பாதீங்க. சரிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா.